வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். நவீன போரில் இப்போது ஆளற்ற சாதனங்கள் அதி முக்கியத்துவம் பெற்றுள்ள நிலையில் அதை அதிக அளவிலும் மிக நேர்த்தியாகவும் பயன்படுத்தும் நாடாக மாறியுள்ளது உக்ரைன். ஆளற்ற விமானங்களை மட்டுமின்றி ஆளற்ற படகுகளையும் நீண்ட காலமாக ரஷ்யாவுக்கு எதிரான போரில் பயன்படுத்தும் உக்ரைன் மிக பலம் வாய்ந்ததாக இருந்த ரஷ்ய கடற்படையின் கருங்கடல் கப்பல் தொகுதியையே அவற்றின் தளங்களுக்கு வெளியே வராதபடி தமது ஆளற்ற படகுகளை வைத்து முடக்கியுள்ளது. இப்போது உக்ரைன் ஆளற்ற அமைப்புகள் படையணி என்று படைப்பிரிவு ஒன்றை உருவாக்கி ஆளற்ற விமானங்களையும் ஆளற்ற படகுகளையும் போரில் இயக்குகிறது. உக்ரைன் ஆளற்ற அமைப்புகள் படையணியின் ஒரு பகுதியான 413வது தாக்குதல் பட்டாலியனை சேர்ந்த ஆபரேட்டர்கள் டொனட்ஸ் பகுதியில் ரஷ்ய ஸ்டெலா 10 வான் பாதுகாப்பு அமைப்பை வெற்றிகரமாக கண்டுபிடித்து அளித்தனர். உக்ரைனிய ஆளற்ற விமானம் சம்பந்தப்பட்ட வழக்கமான உளவு பணியின் போது ரஷ்ய ஸ்டெலா 10 வான் பாதுகாப்பு அமைப்பின் ரகசிய மறைவிடம் 413வது தாக்குதல் பட்டாலியனை சேர்ந்து ஆபரேட்டர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. ரஷ்ய படைகள் உக்ரைனின் ஆளற்ற விமானத்தை கண்டுவிட்டனர். அவர்கள் உடனடியாக ஆளற்ற விமான ஏவுகணையை ஏவினார்கள். இருப்பினும் விமானம் செயற்பாட்டில் இருக்கவும் அச்சுறுத்தலை தொடர்ந்து கண்காணிக்கவும் உக்ரைனிய ஆபரேட்டர்கள் தப்பிக்கும் சூழ்ச்சிகள் மூலம் தாக்குதலை தவிர்க்க முடிந்தது. ஏவுகணை ஏவுதல் தோல்வியடைந்ததை தொடர்ந்து ரஷ்ய வான் பாதுகாப்பு குழுவினர் ஸ்டெலா 10 வான் பாதுகாப்பு அமைப்பை ஒரு காட்டு பகுதியில் மறைக்க முயன்றனர். உக்ரைனிய ஆபரேட்டர்கள் காட்சி தொடர்பை பராமரித்து வாகனம் இடம்பெயர்ந்த போது அதை கண்காணித்தனர். ஆளற்ற விமானத்தையும் பாதுகாத்து தொடர்ந்து கண்காணிப்பதன் மூலம் ஆளற்ற விமான ஆபரேட்டர்கள் ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்பின் புதிய மறைவிடத்தையும் கண்டறிய முடிந்தது. இலக்கு இருக்குமிடம் தெரிய வந்து மிக குறுகிய நேரத்தில் சில ஆளற்ற விமான தாக்குதல் விமானங்களால் ஒரு துல்லியமான தாக்குதல் ஒன்று செய்யப்பட்டது. உக்ரைனிய தரப்பு ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்பை அதை இயக்கிய ரஷ்ய ராணுவ குழுவினருடன் சேர்த்து வெற்றிகரமாக தாக்கி அழித்ததாக கூறுகிறது. தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிமருந்து வகை அல்லது குறிப்பிட்ட தாக்குதல் தளம் எங்கிருந்தது என்பது குறித்து கூடுதல் விவரங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை. ஒரு வாகனத்தில் பொருத்தப்பட்ட ஒரு மொபைல் குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்பான ஸ்டெலா 10 தரைப்படைகளை தாழ்வாக பறக்கும் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களிடமிருந்து பாதுகாக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதன் அழிவு ரஷ்ய துருப்புகளுக்கு உக்ரைனிய ராணுவம் அந்த பகுதியில் நடத்தும் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் திறனை மேலும் குறைக்கின்றது. உக்ரைனில் ரஷ்யா கைப்பற்ற முயற்சிக்கும் நகரமான குபியன்ஸ்க் அருகே சமீபகால போரின் போது பாதுகாப்பு உளவுத்துறை பிரிவின் துல்லியமான உளவு தகவல்களின் மூலம் உக்ரைனின் பிரான்ஸ்போ படைப்பிரிவை சேர்ந்த துருப்புகள் ரஷ்ய துருப்புகள் 5-1 என்ற விகிதத்தில் எண்ணிக்கை அதிகமாக இருந்த போதிலும் எதிரி தாக்குதலை தடுத்து நிறுத்த முடிந்தது. அதற்கு காரணம் அப்பகுதி முழுவதும் உக்ரைன் இயக்கம் உளவு பார்க்கும் ஆளற்ற விமானங்கள் தான். இந்த சம்பவம் அப்பகுதியில் போரின் தீவிரத்தையும் இந்த முன்னணியில் உக்ரைனிய படைகள் தொடர்ந்து எதிர்கொள்ளும் சவால்களையும் எடுத்து காட்டுகிறது. உக்ரைனிய ஆளற்ற விமானங்கள் பெற்றுக் கொடுத்த உளவு தகவல்கள் ரஷ்ய தாக்குதலை தாமதப்படுத்த அல்லது சீர்குலைக்கும் அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது. அந்த அடிப்படையில் நகர்ந்த ரஷ்ய துருப்புகள் மீது மோட்டார் ஷெல் தாக்குதல்கள் மற்றும் மீண்டும் மீண்டும் FPV ஆளற்ற விமான தாக்குதல்கள் நடந்தன. ரஷ்ய ராணுவத்தின் படைபலம் அதிகமாக இருந்த போதிலும் உக்ரைனுக்கு ஆளற்ற சாதனங்கள் கை கொடுத்தன. போர் விமான தயாரிப்பில் முன்னணி நாடுகளில் ஒன்றாக இருந்த ரஷ்யாவில் ஆளற்ற விமான தயாரிப்பில் ஜொலிக்க முடியவில்லை. அவர்கள் தமது தாக்குதலுக்காக ஆளற்ற விமானம் வாங்க ஈரானுக்கு செல்ல வேண்டி இருந்தது. இப்போது ஈரானிய தொழில்நுட்பத்தை வைத்து ரஷ்யாவில் ஷாஹிட் ஆளற்ற விமானங்களை தயாரிக்கிறார்கள். மறுபக்கத்தில் உக்ரைன் விதமான ஆளற்ற விமானங்களை உள்நாட்டில் தயாரிக்கிறது. மேற்கத்திய நிதியுதவியுடன் கூடிய ஆளற்ற விமான தயாரிப்புகள் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பை முடிவுக்கு கொண்டு வரக்கூடும் என்று சில ஆய்வாளர்கள் கணித்துள்ளார்கள். அவ்வளவுக்கு வெவ்வேறு ரகங்களில் ஆளற்ற விமானங்கள் உக்ரைனில் தயாரிக்கப்படுகின்றன. மிக அதிக எண்ணிக்கையிலும் தயாரிக்கப்படுகின்றன. இவை எல்லாவற்றையும் விட உக்ரைனின் ஆளற்ற விமான தயாரிப்புகளுக்கு மேற்கத்திய நாடுகளின் நிதி உதவிகள் தாராளமாக கிடைக்கின்றன. உக்ரைனில் போர் முன்னணியில் இருந்து நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தரையடி தொழிற்சாலையின் உள்ளே கொடிகள் அணிந்த இளைஞர்கள் பெண்களும் ரஷ்ய இலக்குகளை நோக்கி செல்ல போகும் ஆளற்ற விமானங்களை திறமையாக தயாரிக்கின்றார்கள். அவர்கள் வெவ்வேறு அணிகளாக பிரிந்து ஆளற்ற விமான தயாரிப்பில் ஈடுபடுகின்றனர். ஆளற்ற விமான தயாரிப்பில் ஒவ்வொரு வெற்றியும் புள்ளிகளை பெற்றது. அவற்றை தயாரிக்கும் அணிகள் ஒன்றுக்கொன்று போட்டியிடுகின்றன. போர் சூதாட்டம் அதிகபட்ச சேதத்தை உறுதி செய்கிறது. மேற்கத்திய நாடுகளின் நிதியுதவிகளில் கிடைக்கும் ஒவ்வொரு ஜூரோவும் ஆளற்ற விமானங்களில் முதலீடு செய்யப்பட்டு நூற்றுக்கணக்கான மடங்கு மதிப்புள்ள ரஷ்ய சொத்துக்களை அளிக்கிறது. 2022ஆம் ஆண்டு முதல் உக்ரைனின் அனுபவம் நவீன போர் என்பது மனிதவளம் சார்ந்த நேரடி போர் மற்றும் ஆளற்ற விமானங்கள் இயக்கப்படும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளின் கலவை என்பதை நிரூபிக்கிறது. நேரடி போரை விட தொழில்நுட்ப போரில் அதிக கவனம் செலுத்துவதன் மூலம் உக்ரைன் வழக்கமான ராணுவ வலிமையின் அடிப்படையில் ரஷ்யாவின் பெரும்பாலும் மிகப்பெரிய நன்மைகளை ஈடு செய்ய முடிந்தது. இன்று உறுதிப்படுத்தப்பட்ட ரஷ்ய இழப்புகளில் சுமார் 70% உக்ரைனிய ஆளற்ற விமானங்கள் கொண்டுள்ளன என்று ராயல் யுனைடெட் சர்வீசஸ் இன்ஸ்டிடியூட் தெரிவித்துள்ளது. வானில் முதல் நபர் பார்வை FPV உக்ரைனிய ஆளற்ற விமானங்கள் ரஷ்ய கவச வாகனம் ஆர்ட்லரி மற்றும் வான் பாதுகாப்பு நெட்வொர்க்குகளை முன்வரிசையில் தாக்குகின்றன.
மறுபக்கத்தில் உக்ரைனின் இடைமறிப்பு ஆளற்ற விமானங்கள் ரஷ்யா அனுப்பும் ஷாஹிட் தாக்குதல் ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்துகின்றன. அதே நேரத்தில் நீண்ட தூர பீச்சு ஆளற்ற விமானங்கள் ரஷ்யாவுக்குள் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், விமான தளங்கள் மற்றும் ஆயுத தொழிற்சாலைகளை தாக்குகின்றன. கடந்த ஜூன் மாதம் உக்ரைனின் ஆபரேஷன் காஃப்வெப் இந்த வேகமாக வளர்ந்து வரும் ஆளற்ற விமான திறன்களின் தெளிவான நிரூபணம். ரஷ்யா முழுவதும் உள்ள பலவிதமான தளங்கள் மீது ஒரே நேரத்தில் ஆளற்ற விமான தாக்குதல்களில் சுமார் 20 ரஷ்ய ராணுவ விமானங்கள் அளிக்கப்பட்டன அல்லது கடுமையாக சேதமடைந்தன. ஆளற்ற விமானங்கள் உக்ரைனின் விரிவடைந்து வரும் ஆளற்ற ஆயுத களஞ்சியத்தின் ஒரு பகுதி மட்டுமே. எதிரி இலக்குகளை தாக்கவும், முன் வரிசைகளுக்கு பொருட்களை வழங்கவும், காயமடைந்த துருப்புக்களை ஹாட்ஸ்பாட்களில் இருந்து வெளியேற்றவும் உக்ரைனிய ராணுவம் தரைவழி ஆளற்ற வாகனங்களை பயன்படுத்துகிறது. கடலில் உக்ரைனிய கடல் மேல்மட்ட ஆளற்ற படகுகள் ரஷ்ய ஆக்கிரமிப்பு கிரிமியாவில் உள்ள அதன் சொந்த தலைமை தளத்தினை கைவிட ரஷ்ய கடற்படையின் கருங்கடல் கப்பல் தொகுதியை கட்டாயப்படுத்தியுள்ளன. குறிப்பிடத்தக்க விதத்தில் ஏவுகணைகள் ஏந்திய உக்ரைனிய கடல் மேல்மட்ட ஆளற்ற படகுகள் ரஷ்ய ஹெலிகாப்டர்கள் மற்றும் போர் விமானங்களையும் அளிக்க முடிந்தது என்பது ஆச்சரியமான முன்னேற்றம். இந்த வான், தரை மற்றும் கடல் ஆளற்ற அமைப்புகள் ஒன்றிணைந்து புட்டினின் போர் இயந்திரத்தின் ஒவ்வொரு பகுதியையும் அச்சுறுத்த முடிகிறது. இதற்கிடையில் ஆளற்ற அமைப்புகள் விஷயத்தில் ரஷ்யாவும் முன்னேறி வருகிறது. ஈரானிய தயாரிப்பு ஷாஹிட்களின் உள்நாட்டு உற்பத்தி மற்றும் தடையற்ற ஃபைபர் ஆப்டிக் ஆளற்ற விமானங்கள் சமீபத்தில் ரஷ்ய ஆளற்ற விமான போரில் உக்ரைனிய இலக்குகளை தாக்க பயன்படுத்தப்பட்டன. இந்த போக்கை மாற்றியமைக்கவும், ரஷ்யாவின் படையெடுப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பாதையை திறக்கவும் உக்ரைனின் மேற்கத்திய பங்காளிகள் உக்ரைனுக்கு ஆளற்ற விமான உற்பத்தியை வியத்தகு முறையில் அதிகரிக்க உதவ தொடங்கியுள்ளனர். இந்த ஆண்டு உக்ரைன் அனைத்து வகையான சுமார் 4 மில்லியன் ஆளற்ற விமானங்களை உற்பத்தி செய்ய இலக்கு வைத்துள்ளது. இது கடந்த ஆண்டின் மொத்தத்தை விட 2 மடங்கு அதிகம். லட்வியா மற்றும் பிரிட்டன் இணைந்து தலைமை தாங்கும் 20 நாடுகளின் ஆளற்ற விமான கூட்டணி 2025ஆம் ஆண்டு கூடுதலாக 1 மில்லியன் ஆளற்ற விமானங்களை வழங்க 2.75 பில்லியன் யூரோ நிதியுதவிக்கு உறுதியளித்துள்ளது. உக்ரைனின் மேற்கத்திய கூட்டாளிகள் ஆரம்பத்தில் தங்கள் சொந்த வரையறுக்கப்பட்ட ஆளற்ற விமான உற்பத்தி திறன்களை நம்பியிருந்ததால் முன்னேற்றம் மெதுவாக இருந்தது. அதாவது அவரவர் தத்தமது நாடுகளில் ஆளற்ற விமானங்களை தயாரித்து உக்ரைனுக்கு கொடுக்கும் முறை அது. அதை முதலில் மாற்றியது டென்மார்க் தான். டென்மார்க்கின் ராணுவ உதவி மாதிரி என்று அழைக்கப்படுவது வேகமான மற்றும் செலவு குறைந்த மாற்றீட்டை வழங்குகிறது. இந்த அணுகுமுறையின் கீழ் டென்மார்க்கின் ஆளற்ற விமானங்கள் மற்றும் பிற ராணுவ உபகரணங்களை உக்ரைனிய உற்பத்தியாளர்களிடமிருந்து நேரடியாக வாங்குவதற்காக முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களிலிருந்து எதிர்பாராத வட்டி உட்பட நன்கொடையாளர் நிதிகளை திரட்டுகிறது. இந்த நெறிப்படுத்தப்பட்ட குழாய் வழியாக மொத்த விநியோகம் 2025ஆம் ஆண்டில் 1.5 பில்லியன் யூரோவை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உக்ரைன் மற்றும் மேற்கத்திய கூட்டாளிகள் தங்கள் தற்போதைய இலக்குகளை அடைந்தாலும் போர்க்கள சமநிலையை உக்ரைனுக்கு சாதகமாக மாற்றுவதற்கு தேவை ஆண்டு ஒன்றுக்கு சுமார் 5 மில்லியன் ஆளற்ற விமானங்கள் என்று கணிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய மொத்த உற்பத்தி அதில் பாதி மட்டுமே. ஆண்டுக்கு 10 மில்லியன் ஆளற்ற விமானங்களுடன் உக்ரைன் இருந்தால் ரஷ்யாவின் வான் பாதுகாப்புகளை முறியடிக்கவும், மாஸ்கோ அவற்றை மாற்றீடு செய்வதை விட வேகமாக விநியோக கோடுகளை அளிக்கவும் ஆளற்ற விமான திரள்களின் சக்தியை பயன்படுத்த முடியும். இது போரின் போக்கை யதார்த்தமாக மாற்றக்கூடும் மற்றும் புட்டினை பின்வாங்க கட்டாயப்படுத்தக்கூடும். உக்ரைனின் ஆளற்ற விமான தொழில் ஏற்கனவே உற்பத்தியை விரைவாகவும் மலிவாகவும் அதிகரிக்க முடியும் என்பதை நிரூபித்துள்ளது. உக்ரைனின் ஆளற்ற விமான தயாரிப்பு ஆரம்பத்தில் பெரும்பாலும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பாகங்களை பயன்படுத்தி கராச் டிங்கரிங் என குடிசை கைத்தொழிலாக தொடங்கியது. இப்போது அது பெரிய அளவில் விரிவடைந்து முதன்மையாக உள்நாட்டு மற்றும் மேற்கத்திய கூறுகளை நம்பியிருக்கும் ஒரு வலுவான தொழிலாக உருவாகியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக உக்ரைன் ஆளற்ற விமானங்களை பெருமளவில் உற்பத்தி செய்யும் நாடாகவும் இருந்து வருகின்றது. அவை மேற்கத்திய மாடல்களுக்கு போட்டியாக அவற்றின் செலவின் ஒரு சிறிய பகுதியாக உள்ளன. இன்று ஐரோப்பாவில் ஆளற்ற விமானங்கள் உக்ரைனில் தயாரிக்கப்படும் விதத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் எந்த நாட்டாலும் தயாரிக்க முடியாது. இதற்கு காரணம் போர்க்களத்தில் விரைவான பின்னூட்டம் மற்றும் நெறிப்படுத்தப்பட்ட கொள்முதல் ஆகியவை. உக்ரைனின் புதுமைக்கான சுறுசுறுப்பான அணுகுமுறை மேற்கத்திய நாடுகளின் மிகவும் மெதுவான வளர்ச்சி சுழற்சிகளை எளிதில் மிஞ்சுகிறது. புதிய ஆளற்ற விமான வகைகள் உற்பத்தி வரிசைகளை மாதங்களுக்கு பதிலாக வாரங்களில் தொடங்குகின்றன. தொழில்துறை தர 3D அச்சுப்பொறிகளால் தயாரிக்கப்படும் ஏர்ஃப்ரேம்கள் விலை உயர்ந்த மறுசீரமைப்பு இல்லாமல் விரைவான முன்மாதிரி மற்றும் மறு வடிவமைப்பை செயல்படுத்துகின்றன. உக்ரைனிய அதிகாரிகள் தமது நாடு அதிக எண்ணிக்கையில் ஆளற்ற விமானங்களை உற்பத்தி செய்யும் உதிரி திறனை வைத்திருக்கிறது என்று பல முறை வலியுறுத்தியுள்ளனர். தற்போதைய நிலைகளிலிருந்து வருடத்திற்கு 10 மில்லியன் யூனிட்களாக ஆளற்ற விமான உற்பத்தியை அதிகரிப்பது யதார்த்தமானது என்று அவர்கள் மதிப்பிடுகின்றார்கள். ஆனால் அதற்கு 2 ஆண்டுகளில் கூடுதலாக 10 பில்லியன் யூரோ தேவைப்படும். அந்த இலக்கை அடைய உக்ரைனின் நட்பு நாடுகள் ஒரு பிரத்யேக ஆளற்ற விமான முயற்சியை தொடங்க திட்டமிடுகின்றன. இந்த முயற்சி டென்மார்க்கின் மாதிரியை பயன்படுத்திக் கொள்ளப்படும்.
உக்ரைனின் ஆளற்ற விமான உற்பத்திக்கான நிதி, இருதரப்பு மானியங்கள், முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களிலிருந்து எதிர்பாராத வட்டி மற்றும் ஐரோப்பாவின் பாதுகாப்பு தொடர்பான தொழில்துறை திறனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இஜூயின் சேஃப் கருவியிலிருந்து குறைந்த வட்டி கடன்கள் உட்பட பல ஆதாரங்களில் இருந்து வரும். பெரும்பாலான ஆர்டர்கள் உக்ரைனின் ஆளற்ற விமான உற்பத்தியாளர்களுக்கு நேரடியாக போகும். இடைத்தரகர்கள் இல்லாதது செலவுகளை கணிசமாக குறைக்கும், விநியோக நேரங்களை குறைக்கும் மற்றும் தளவாட அபாயங்களை குறைக்கும். இணையாக ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனை உள்ளடக்கிய ஒரு ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சந்தையை விரைவாக நிறுவ திட்டமிடுகின்றது. இதன் அர்த்தம் உக்ரைனை ஐரோப்பிய கண்டுபிடிப்பு சுற்றுச்சூழல் அமைப்பில் ஒருங்கிணைத்து மேற்கத்திய தொழில்துறைக்கும் உக்ரைனின் தடிப்பான பாதுகாப்பு தொழில்நுட்ப சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கும் இடையே இணைப்பினை ஏற்படுத்துவது. உக்ரைனின் ஆளற்ற விமான உற்பத்தியாளர்கள் ஐரோப்பிய ஓடர்கள் மற்றும் முதலீடுகளில் இருந்து ஆதாயம் அடைவார்கள். அதே நேரத்தில் இஜு உக்ரைனின் போர் சோதனை செய்யப்பட்ட தொழில்நுட்பங்கள், உற்பத்தி திறன் மற்றும் ஆளற்ற விமானங்களின் குறைந்த விலை ஆகியவற்றால் பயனடைவார்கள். உக்ரைனை ஒரு நட்பு ஆளற்ற விமான வல்லரசாக பலப்படுத்துவது என்பது ஐரோப்பா கண்டத்தின் நீண்டகால பாதுகாப்பில் ஒரு தந்திரோபாய முதலீடாகும். உருமாற்ற தொழில்நுட்பங்களையும் போரின் முழு சகாப்தத்தையும் வரையறுக்கின்றன என்பதை வரலாறு காட்டுகின்றது. முதலாம் உலக போரின் போது பீரங்கி தாக்குதல்கள் தீர்க்கமான ஆயுதமாக இருந்தன. அதே நேரத்தில் இரண்டாம் உலக போரில் டேங்கள் வான் சக்தியுடன் இணைந்து ஒரு தலைமுறைக்கு போர்க்குளத்தை ஆண்டன. 1991 ஆண்டு வளைகுடா போர் அடுத்த பாய்ச்சலை குறித்தது. துல்லியமாக வழிநடத்தப்படும் வான் சக்தியின் ஏற்றம் இன்று ஆளற்ற விமானங்களின் ஆதிக்கம் ராணுவ கோட்பாட்டை மீண்டும் எழுதி வருகிறது. இது வரவிருக்கும் ஆண்டுகளில் மோதல்களை வடிவமைக்க தயாராக உள்ளது. ரஷ்யாவுடனான போரில் வெற்றி பெற உக்ரைனுடன் தொழில்நுட்பம், திறமை மற்றும் தொழில்துறை ஆற்றல் உள்ளது. ஆனால் தற்போது ஆளற்ற விமான உற்பத்தியை தேவையான அளவுகளுக்கு அளவிட நிதி இல்லை. இப்போது செயல்பட தவறினால் உக்ரைனில் போர் நீடிக்கும். அது மேற்கத்திய பாதுகாப்பை அரிக்கும், உலகெங்கிலும் உள்ள சர்வாதிகாரிகளை தைரியப்படுத்தும். இதை அந்த மங்கலான வெளிச்சம் உள்ள கட்டளை அறையில் உள்ள இளம் உக்ரைனிய ஆளற்ற விமான ஆபரேட்டர்கள் நன்றாக புரிந்து கொள்கிறார்கள். உக்ரைனின் மேற்கத்திய கூட்டாளிகளும் இப்போது புதிய ராணுவ யதார்த்தங்களை புரிந்து கொள்ள தொடங்கியுள்ளார்கள். உக்ரைனிய ஆளற்ற விமான தாக்குதல்களுக்கு மிகப்பெரிய நிதியுதவி அளிப்பதன் மூலம் அவர்கள் ரஷ்யாவின் படியெடுப்பை தடுத்து ஐரோப்பாவை பாதுகாக்க முடியும்.